இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் டாக்குமெண்ட்ரியோடைய பார்ட் 1 வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பின்னாடி கமெண்ட்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போதான் நான் இதுல என்ன பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். லாஸ்ட் வீடியோவில் யார் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அவன் எந்த மாதிரிலாம் பணம் சம்பாதிச்சான், எப்படி அந்த ஐலாண்டை வாங்கினா, அந்த ஐலாண்டுக்குள்ளே என்னென்ன செட்டப்லாம் பண்ணான், அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட எப்படி மாட்டி சொகுசான ஜெயில் தண்டனையை அனுபவிச்சான் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் அந்த பொண்ணுங்களை எப்படி அந்த ஐலாண்டுக்கு கொண்டு போனால், எப்படி விஐபிகளாக அந்த ஐலாண்டுக்கு கொண்டு போனால், அந்த ஐலாண்டில் இருந்து எப்படி பெண்கள்லாம் தப்பிச்சு வந்தாங்க, 2019 பாரிஸில் இருந்து வந்த இவனை போலீஸ் எதனால் கைது பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவனுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயில்டா இந்த வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். சரி ப்ரோ, லாஸ்ட் வீடியோலயே அந்த பொண்ணுங்களை கடத்தினா தீவுக்கெல்லாம் கூட்டு போக போறான் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த தீவுல உண்மையிலேயே என்னதான் ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அந்த தீவுக்கு கொண்டு போகப்படுற எல்லாருமே 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களாக தான் இருந்தாங்க. முக்கியமாக வெர்ஜின் பெண்களாகவும் இளம் பெண்களாகவும் அழகான பெண்களாக மட்டும்தான் இருந்தாங்க. அந்த பொண்ணுங்க எப்படி ப்ரோ யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த தீவுக்கு போனாங்க, அவங்க அப்பா அம்மா யாருமே தடுக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதுக்கான பதில்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோடைய மூளையா செயல்பட்ட கிஸ்லேன் தான் இதில் முக்கிய ரோலே பண்ணியிருந்திருக்கா. அவள் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரியான பெண்கள் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை, ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்கை உருவாக்குவா. இவ ஒரு பெண்ங்கிறதுனால யாருக்கும் இவ மேலே எந்த ஒரு பயமும் எந்த ஒரு தயக்கமுமே வரவே இல்லை. ஒரு பெண்ணு எப்படி நம்மளை தப்பாக பயன்படுத்திக்க போறா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இவ சாதகமாக பயன்படுத்தி தான் பல நூறுக்கும் மேற்பட்ட பொண்ணுங்களை இவளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கவே ஆரம்பிச்சா. இந்த கிஸ்லேன் முதல் முறையாக ஒரு பொண்ணை போய் அப்ரோச் பண்ணுறான்னா, எடுத்த உடனே தப்பான விஷயங்கள் பற்றி அந்த பொண்ணுங்கிட்ட சொல்லவே மாட்டாளாம். பதிலுக்கு குடும்ப கஷ்டத்தில் தவிக்கிற, கஷ்டத்தை போக்க பணம் தேவைப்படுற பொண்ணுங்க கிட்ட தான் அந்த இடத்துக்கு வந்தால் உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தைகள்லாம் காட்டுறா. எப்படி சதுரங்க வேட்டை படத்தில் ஒருத்தனை நீ ஏமாத்தணும்னா அவனுடைய கருணையை எதிர்பார்க்காத, அவனுடைய ஆசையை தூண்டி விட்டா போதுன்னு சொல்லுவாங்களோ, அதே ட்ரிக்ஸை தான் இந்த பொண்ணுங்க கிட்டையும் இந்த கிஸ்லேன் பயன்படுத்த ஆரம்பிச்சா. அவங்களுடைய இயலாமையையும் பண தேவையையும் குடும்ப சூழ்நிலையையும் தனக்கு சாதகமா இந்த கிஸ்லேன் பயன்படுத்த ஆரம்பிச்சா. அதே மாதிரி மேற்படிப்பு படிக்க பணம் இல்லாத பொண்ணுங்களுக்கு உனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன்னு சொல்லியும், மாடலிங் பண்ண ஆசை இருக்கிற பொண்ணுங்க கிட்ட நான் சொல்ற ஆளை போய் பார்த்தா உனக்கு மாடலிங் கனவுலாம் நிறைவேறும்னு சொல்லுவாங்களாம். இதை தவிர பல பொண்ணுங்களை எப்ஸ்டீனுக்கு மசாஜ் பண்ணி கொடுக்கணும், அப்படி அவருக்கு மசாஜ் தெரப்பி பண்ணா நல்ல காசு கிடைக்குன்னு சொல்லி தான் ஆரம்பத்துல நிறைய பொண்ணுங்களை இவ வலையில சிக்க வச்சிருந்திருக்கா. ஆனால் நடக்க போற விபரீதம் எதுவுமே தெரியாம அந்த அப்பா அம்மாவும் அந்த பொண்ணுங்களுடைய ஆசைகள்லாம் தாண்டி குடும்ப சூழ்நிலையும் தீரணும், நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அந்த வேலைகளுக்கு இந்த அப்பா அம்மா அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இதுல முக்கியமா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை கூப்பிட்டு வர சொல்லி நிறைய முறை கட்டாயப்படுத்தினதா பாதிக்கப்பட்ட பெண்களை பின் நாட்கள்ல சொல்றாங்க. இப்படியே இது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி பில்ட் ஆக ஆரம்பிச்சுது. அந்த பிளைன் அந்த தீவுக்கு போற வழியில பலாயிரம் அடி தூரத்துல பறக்கும் போதே அந்த பெண்களுக்கான சில்மிஷங்கள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருது. அந்த பிளேன் அந்த தீவு அடைஞ்சதும் அவங்கள தனி அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ஃப்ரெஷ் அப் ஆக சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனியா ஒரு யூனிஃபார்ம் மாதிரி கொடுக்கப்படும். அதை போட்டுக்கிட்டு மட்டும்தான் அந்த தீவுக்குள்ளேயே இருக்க முடியும். முதல்ல அந்த தீவுக்கு போகும்போது அது ஒரு பெரிய சொகுசு வாழ்க்கை மாதிரி தான் காமிச்சாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்களுடைய பாஸ்போர்ட் மற்ற விஷயங்களை வச்சு அவங்கள மிரட்டி எப்ஸ்டீன் கூட தப்பா இருக்க வற்புறுத்தி இருக்காங்க. இதை தவிர அவன் என்ன சொல்றானோ அதை எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பெண்களையுமே மிரட்டி வச்சிருந்திருக்காங்க. ஏன் ப்ரோ அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரியான காரியத்துக்கு எதனால போனாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. அதுக்கான காரணத்தை நம்ம சைடில் இருந்து மட்டும் பார்த்தா போதாது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய இடத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு பேச்சை கேட்கும்போது அவங்க எந்த மாதிரியான மனநிலைமையில இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். முதல் கட்டமா ஒரு அக்கா மாதிரியோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ பழகி அந்த பொண்ணுங்களுடைய மனசை மாத்தி இது தப்பு இல்லை, இது எல்லாமே உன்னுடைய முன்னேற்றத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி அவங்கள கம்ப்ளீட்டா பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்களாம். இதனால வேற வழி இல்லாம அதை அப்படியே கேட்டு நடந்துப்பாங்க. ஒருவேளை சரி வரலனா அடுத்த கட்ட நடவடிக்கையா எப்ஸ்டீனுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய அரசியல்வாதிகள் செலிபிரிட்டிகள் இருந்ததுனால நீ இதை பத்தி வெளியில சொன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிச்சிடுவோன்னு சொல்லிட்டு பின் நாட்கள்ல மிரட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதோட தீவுல துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டிஸ்லாம் இருந்ததுனாலையும் பெண்களுக்கு ஒரு பெரிய பயத்தையும் அது கொடுக்க ஆரம்பிச்சது. மேற்கொண்டு அந்த பொண்ணுங்களுக்கு அவங்களுடைய பணத்தையே ஒரு தூண்டிலா வச்சிருந்தான்னு கூட சொல்லலாம்.
சொல்லலாம். அவங்க சொல்றத அந்த பொண்ணுங்க ஒருவேளை கேட்கலனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துறது, அவங்க குடும்பத்துக்கு தரதா சொன்ன அந்த உதவியை கட் பண்றது, ஏற்கனவே கொடுத்த பணத்தை திரும்பி தர சொல்லி மிரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சித்திரவதைகள் எல்லாமே அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தீவுக்குள்ள போனதுமே அவங்களுடைய பாஸ்போர்ட், அவங்களுடைய போன் எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சிருவாங்க. ஒருவேளை அவங்க சொல்றத அவங்க கேட்கலனா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது, தனி அறையில போட்டு சித்திரவதை பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டார்ச்சரை திரும்ப திரும்ப கொடுக்கும்போது ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே அடிபணிஞ்சு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் அந்த நேரத்துல அந்த பொண்ணுங்களுக்கு எழ ஆரம்பிச்சுட்டு, இன்னொரு பக்கம் சுத்தியும் கடல் இருக்கிறதுனால அந்த பொண்ணுங்களால தப்பிக்கவே முடியல. அதே சமயம் இந்த எப்ஸ்டீன் என்ன பண்ணியிருந்திருக்கான், அவன் வலுக்கட்டாயமா அவங்கள பண்ண சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரட்டா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதையுமே காட்டி அந்த பொண்ணுங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இங்க நடக்கிறத பத்தி நீ வெளியில சொன்னா இந்த வீடியோவை உன்னுடைய குடும்பத்துக்கு அனுப்பிடுவான், அதனால உன்னுடைய மானமே போயிடும் அப்படின்ற மாதிரி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சில நேரங்களில் மறைமுகமா மிரட்டுறது மட்டும் இல்லாம டைரக்டா பிசிக்கலாவுமே நிறைய டார்ச்சர்கள், மிரட்டல்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணா இருக்கிற இந்த கிஸ்லின் தான் இவ்வளோ டார்ச்சர் எல்லாத்தையுமே முன்னாடி நின்று பண்ணுவாங்கன்னு பின் நாட்கள்லாம் அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. ஒரு சிலந்தி வளம் மாதிரி அவங்கள சுத்தி வளைச்சு தப்பிக்கவே முடியாதுங்கிற ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருந்தா எப்படி அந்த பொண்ணுங்களால அவங்க சொல்றத கேட்காம இருக்க முடியும்? எப்ஸ்டீன் ஒரு மிருகம்னா அந்த மிருகத்துக்கு தீனி போடுற வேலையே இந்த கிஸ்லின் தான் செஞ்சாங்க. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு மற்ற பெண்களுக்கு இவ்வளோ துரோகம் செஞ்சதுனால நீதிமன்றமே இந்த கிஸ்லினை செக்ஸுவல் ப்ரீடேட்டர்னு தான் சொன்னுச்சு. மேற்கொண்டு அந்த தீவுல இருக்கிற அவனுடைய பெரிய பங்களால விஐபி கெஸ்ட்டுகளுக்காக அந்த பொண்ணுங்களை அந்த பணக்கார நாய்கள் அவனுங்க இச்சைகளுக்கு பயன்படுத்துறது, அவங்க சொல்ற வேலைகளை செய்ய சொல்ற மாதிரி அந்த பொண்ணுங்களை பயன்படுத்தி இருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் போன பாட்டுல நம்ம பார்த்த மாதிரி எப்ஸ்டீனுடைய தீவுக்கு வர பணக்கார ஆட்களுக்கு அவன் சின்ன பொண்ணுங்களை அவங்க உடல் பசைக்கு விருந்து வச்சிருந்திருக்கான். இவனோட இந்த களியாட்டம் இந்த தீவோட நிக்கல. இவனுக்கு சொந்தமான பாம் பீச்சில் இருந்த மாளிகையில லொகேஷனை மாத்தி மாத்தி காட்டி அந்த சின்ன பொண்ணுங்களை, அதாவது 18 வயசுக்கு கம்மியா இருக்கிற பொண்ணுங்களை ஏமாத்தி கூப்பிட்டு போய்கிட்டே இருந்தான். இப்படியே இவனை ஆட விட்டு வேடிக்கை பார்த்த கடவுள் இவனுக்கு ஒரு நல்ல பலாப்பழம் சைஸுக்கு ஆப்பு ஒன்னையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எப்ஸ்டீனுக்கு எப்போதுமே ரொம்ப சின்ன பொண்ணுங்க தான் வேணும். அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு 20 இல்ல 21 வந்துட்டா நீ இனிமே இங்க செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவை விட்டு வெளியேற்றிடுவாங்களாம். அப்படி அனுப்பும்போது அவங்கள எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி தான் அனுப்புவானாம். அதாவது இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் நீ வெளியே போய் சொன்னா உன்னுடைய குடும்பத்தையே நான் கொளுத்திடுவேன், உன்னுடைய குடும்பத்தோடைய மானத்தையே நான் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அதே சமயம் அவங்களுடைய வீடியோக்கெல்லாம் மீடியாவில் விட்டு நீ பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி இன்னும் எமோஷனலாக பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி வெளியில வந்த பெண்கள் இவனுக்கு பயந்துகிட்டே அவங்களுக்கு நடந்த அந்த கொடூரத்தை பத்தி வெளியில பல நாட்கள் வரைக்கும் பேசாம இருந்தாங்க. அன்டில் இந்த வெர்ஜினியா குஃபேரே என்ற பெண்மணி வெளியில வந்து அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்ற வரைக்கும். அந்த தீவுல இருந்து தப்பிச்ச வெர்ஜினியா ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போயிருந்திருக்காங்க. பட் அங்க போனதுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய மனசாட்சி அவங்களோட சும்மா விடலை. நம்ம இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டோம், நம்மள மாதிரி நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் பாதிக்கப்பட போறாங்க, அவங்க எல்லாரையும் இதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி சில போராட்டங்களை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் கிஸ்லேனும் எப்ஸ்டீனும் இந்த பொண்ணை மிரட்டினாலும் அவங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாம ரொம்ப தைரியமா இவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய இந்த தைரியம் தான் மற்ற பொண்ணுங்களை வெளியில கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். 2005 அந்த சின்ன பொண்ணுடைய கேஸ்ல மாட்டினான்னு சொன்னல, அப்ப கூட பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை போலீஸ் மீட்டு பெரிய சாட்சிகளா மாத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பாதுகாப்புலாம் கொடுத்ததுனால இந்த கிஸ்லேனுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாம அவங்க உண்மையை வந்து வெளியில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் மீட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம தனியா இல்ல, இங்க நிறைய பேர் இருக்கும்னு தெரிஞ்சும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த எப்ஸ்டீனுக்கு எதிராக நின்னதுதான் இன்னும் சில பொண்ணுங்களை அந்த நரகத்துல இருந்து தப்பிக்கவும் அவனுக்கு தண்டனை வாங்கி தரவும் ஒரு காரணமாவே இருந்தது. இந்த முறை அவனால தப்பிக்கவே முடியாத அளவுக்கு அவன் மேல கேஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த 2005 2006 பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாரும் பின் நாட்கள்ல வளர்ந்து பெரியவங்களா ஆனதுக்கு பிறகு எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்க வளர்ந்த பிறகு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இவங்க கூடவே மியாமி ஹெரால்டு என்ற ஒரு பேப்பருடைய ஜேர்னலிஸ்டான ஜூலி பிரவுன் அப்படின்றவங்களும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் தேடி அவங்களுக்கு நடந்த கொடூரங்கள் எல்லாத்தையுமே தோண்டி எடுத்து இந்த எப்ஸ்டீனுடைய தில்லுமுள்ளுகள் எல்லாத்தையுமே தோண்டி எடுத்து ஒரு ஆர்டிக்கலா வெளியிட ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் இந்த எப்ஸ்டீனை பத்தியும் இந்த எப்ஸ்டீனுடைய ஐலாண்ட்ல நடக்கிற விஷயத்தை பத்தியும் தெரியாம இருந்த மக்களுக்கு அந்த ஆர்டிக்கல் அவங்களிடையே ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்ப ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் தான் இவனால பாதிக்கப்பட்ட அவ்வளவு பெண்களும் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம ரொம்ப தைரியமா வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகம் தான். ஆனா பல பேர் பயந்துகிட்டு வெளியில வராம இன்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இருக்காங்கன்னு கூட சொல்லப்படுது. எப்ஸ்டீன் இறந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஹியரிங்ல சுமார் 30க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க நேரடியா வந்து அவங்களுக்கு நடந்த கொடூரங்களை வாக்குமூலமா கொடுத்தாங்க. மொத்தமா இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க எப்ஸ்டீன் அப்புறம் கிஸ்லைன் மேக்ஸ்வெல்லால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருக்காங்க. அதுல சில பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கள் கோர்ட்ல கிஸ்லைன் அங்க இருந்ததுனால நாங்க பயப்படாம போனோம், ஒரு பொண்ணு கூட போகும்போது அங்க கண்டிப்பா தப்பு நடக்காதுன்னு நம்பி தான் நாங்க போனோம்னு சொன்னாங்க. ஆனா அங்க நடந்த கொடுமைகள் எல்லாத்தையும் இவ முன்னாடி நின்று வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல இவளே முன்னாடி வந்து அந்த கொடூரங்களை எங்களுக்கு பண்ணுனா அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்டா அந்த பொண்ணுங்க கொடுத்தாங்க. எப்ஸ்டீன் இறந்ததுக்கு பிறகு அவனுடைய சொத்துல நஷ்டஈடு கேட்கறதுக்காக ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டுச்சு. இதனால 150க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க இன்னும் தைரியமா முன்னாடி வந்து அவனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஆதாரத்தையுமே கொடுத்து அவங்களுடைய நஷ்டஈட ஒரு பக்கம் கிளைம் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த வர்ஜினியா அப்படின்ற பொண்ணு யார் மேல குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா பிரிட்டிஷ் இளவரசரான பிரின்ஸ் ஆண்ட்ரோ மேலதான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த நேரத்துல எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும், ஏதோ ஒரு வேலைக்காக தான் அந்த பிளேன்ல என்னை கூட்டு போனாங்க. ஆனா அத்தனை அடி 1000 உயரத்துல அந்த விமானம் பறந்துகிட்டு இருந்த நேரத்துல அந்த பிரின்ஸ் என்கிட்ட ரொம்ப கொடூரமா தப்பா நடந்துகிட்டாரு, அதை என்னால இப்ப வரைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்டா பிரஸ்லயே இதை சொல்லி இருந்திருக்காங்க. இவங்கள மாதிரி ஆனி ஃபார்மர், மரியா ஃபார்மர், இன்னும் பெயர் சொல்லப்படாத பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவங்க வறுமையில அந்த நேரத்துல இருந்ததுனாலையும் அந்த நேரத்துல அவங்க சின்ன பசங்கிறதுனாலையும் எங்களுடைய ஆசைகளை அவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல நாங்க கைதிகளாவே மாறிட்டோம், எங்க வாழ்க்கையே அவன் சிதைச்சிட்டான் அப்படின்னு ரொம்ப வேதனையோட இந்த விஷயங்கள்லாம் பின்னாட்கள்ல மீடியால சொல்றாங்க. இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கு பிறகு, கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு தான் 2019 ஜூலை மாசத்துல பாரிஸ்ல தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அவனுடைய அந்த பிரைவேட் விமானத்துல நியூயார்க்ல வந்து இறங்கும் போது தான் இவனை கைது பண்றதுக்காக FBI ஒரு பக்கம் தயாரா இருந்தாங்க. வந்து இறங்கினதுமே வாங்க மச்சான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா கைது பண்ணி அவனை ஜெயில அடைக்க ஆரம்பிச்சாங்க. போன தடவை அக்ரிமெண்ட்லாம் போட்ட மாதிரி இந்த முறை இவன் ஈஸியா தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெள்ள தெளிவா இருந்தாங்க. இதனால இவனை பாதுகாப்பாகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜெயில அடைக்கணும்னு நினைச்சு நியூயார்க்ல இருக்கிற மெட்ரோபாலிட்டன் கரெக்ஷனல் சென்டர்ல தூக்கி போட்டிருந்திருக்காங்க. இவன் மேல செக்ஸ் டிராபிகிங் கேஸும் பாய ஆரம்பிச்சது. இவன் வாயை திறந்தா அந்த லிஸ்ட்ல இருக்கிற பெரிய பெரிய விஐபிகள்லாம் கம்பி எண்ணணும். இதனால இவனுக்கு நிறைய கொலை மிரட்டல்கள்லாம் வரும். டியூட்டில இருக்கிற ஆபீசரை கூட யாரு வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம். அதனால இவனை பத்திரமா பார்த்துக்கணும். அதே சமயம் இவனும் இவனுடைய உயிரை மாச்சிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 24 மணி நேரமும் கண்காணிப்புல இருக்கக்கூடிய சூசைட் வாட்ச் அப்படின்ற செல்லுல இவன் அடைக்கப்பட்டிருந்திருக்கான். ஆனா இவ்வளவு பாதுகாப்பா அடைக்கப்பட்ட இந்த ஜெஃப்ரி தான் சரியா ஒரு மாசத்துல ஆகஸ்ட் 10, 2019 அன்னைக்கு மர்மமான முறையில அந்த சிறையிலேயே இவன் இறந்து போயிருந்திருக்கான். ஆனா இவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நியூயார்க் ஜெயில இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அந்த கதையை கேட்டு ஒரு பெரிய த்ரில்லர் மூவி மாதிரி கதை அளந்து விடுறாங்களே அப்படின்னு தான் பொதுமக்களுக்கு தோண ஆரம்பிச்சது. ஏன்னா 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சிசிடிவி அன்னைக்கு ஏதோ டெக்னிக்கல் கோளாறுனால வேலை செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா 24 ஹவர்ஸும் அவனுக்குன்னு செப்பரேட்டா கார்ட்ஸ் போட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஆபீசர்ஸ் அன்னைக்குன்னு பார்த்து தூங்கிட்டதாகவும் சொல்லி இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் இவன் கூட எப்போதுமே இன்னொரு கைதி இருப்பான். ஆனா இவன் இறந்து போற அன்னைக்கு மட்டும் அந்த கைதியை வேற ஒரு சிறையில போட்டிருந்ததாகவும் சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் பொதுமக்கள் கிட்ட இன்னும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் அவன் எப்படி போனான் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் மக்களிடையே எழ ஆரம்பிச்சிருச்சு. இதனால நியூயார்க் கவர்மெண்ட் அந்த நேரத்தில் என்ன சொல்லுதுன்னா, இவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த பெட்ஷீட்ல தன்னைத்தானே மாச்சிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இவனுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் கையால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணா எப்படி அவனுடைய எலும்பு
உடையுமோ அந்த மாதிரி தான் உடைஞ்சிருக்கே தவிர ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு தூங்குனா கழுத்தெலும்பு எப்படி உடையுமோ அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சோ இதனால தான் எப்ஸ்டீன் டிட் நாட் கில் ஹிம்செல்ஃப் அப்படின்னு, அதாவது இந்த எப்ஸ்டீன் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கல, யாரோ திட்டமிட்டு இவனை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வாசகம் இன்டர்நெட்ல காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சது. ஏன்னா இவன் வாயை திறந்தா உலகத்துல இருக்கிற பல பேர் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இவனை வேணும்னே திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் மக்களுக்கு அந்த நேரத்தில் எழுந்த சந்தேகமா இருக்கு. ஆனா அவன் இறந்தது 2019, இன்னைக்கு 2026. இப்போ வரைக்கும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி இன்னும் பூதாகரமா பேசுவதற்கான காரணம் என்னன்னா இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட அந்த விஐபிகள் தான். அந்த விஐபிகள் தான் யாரோ பிளான் பண்ணி இந்த எப்ஸ்டீன் வாயை திறந்துட்டானா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னா இவன் ரகசிய கேமராக்கள் எல்லாமே அந்த ஐலாண்ட்ல பொருத்திருந்தான்ல, அவன் கேமரா பிக்ஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியாமலே இவன் குஜலா இருந்த வீடியோக்குள்ள இவன் எடுத்து வச்சு ஒருவேளை மிரட்டுறதுக்கோ அப்படி இல்லைன்னா நாளை பின்ன அவன் நம்மளை மாட்டி விட்டுட்டாலோ நமக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இவனுடைய கொலையை ஒரு தற்கொலை மாதிரி ரெடி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில குற்றச்சாட்டுகள் அமெரிக்க மக்களால இப்ப வரைக்கும் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல சம்பந்தப்பட்ட முக்கியமான விஐபிகள் யாருன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் இந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல் பத்தி நீங்க டீடைலா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் ஆண்ட்ரோ, பிரிட்டிஷ் இளவரசரான பிரின்ஸ் ஆண்ட்ரோ, இவர் எப்ஸ்டீனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம பிரிட்டன் மகாராணியான எலிசபெத் மற்றும் இளவரசர் பிலிப் தம்பதிக்கு 3வது பிறந்த மகன் தான் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரோ. ராஜ குடும்பத்தை சேர்ந்த இந்த ஆண்ட்ரோ மேல வெர்ஜினியா அப்படின்ற பொண்ணு தான் குற்றச்சாட்டே வச்சாங்க. இதனால அவருடைய அந்த ராஜ மரியாதைகள் எல்லாமே பறிக்கப்பட்டு பேருக்கு தான் இவர் இளவரசரா இருக்காரே தவிர எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லயுமே முன்னாடி நிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்ததா முன்னாள் அமெரிக்க அதிபரான பில் கிளின்டன். இந்த கிளின்டன் எப்ஸ்டீனுடைய பிரைவேட் பிளான்ல பல முறை பயணம் செஞ்சிருக்காரு. ஆனா தப்பான விஷயங்கள் எதுவும் தனக்கு தெரியாதுன்னு அவர் மறுத்திருக்காரு. ஆனா இப்ப பரவுற நிறைய இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தற்போதைக்கு அமெரிக்க அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் கூட அந்த நேரத்தில் ரொம்ப நெருக்கமா இருந்த மாதிரியும் ஓரினை சேர்க்கையில ஈடுபடுற மாதிரியும் போட்டோஸ்லாம் இப்ப பரவிக்கிட்டு இருக்கு. அபிஷியலா கூட அந்த போட்டோஸ்லாம் வெளியிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையாங்கிறத கண்டுபிடிச்சு கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாகணும். அதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட தான் மக்கள் அதிகாரத்தை கொடுத்து நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு போட்டோவா பார்க்கப்படுறது என்னன்னா இந்த கிளின்டனுடைய ஒரு ஓவியம் தான். இந்த கிளின்டன் லேடிஸ் ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரியும் அதை யாரோ வரைஞ்ச மாதிரியும் போட்டோஸும் இன்டர்நெட்ல பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அடுத்ததா டொனால்ட் ட்ரம்ப். ஆரம்பத்தில் எப்ஸ்டீனுடைய பார்ட்டிகளில் இவர் கலந்துருக்காரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்து பிரிஞ்சு போயிருந்திருக்காங்க. ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய போட்டோஸ்ல நிறைய பெண்கள் கூட இவரும் எப்ஸ்டீனும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோஸ்லாம் தற்போதைக்கு வெளியாகி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல பெண்களை அரகுர ஆடைகளோட நடக்க விட்டுட்டு அவங்கள விஐபிகளுக்கு செலக்ட் பண்ற வேலையெல்லாம் பண்ணி இருக்கிறதா வீடியோ எல்லாம் தற்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு. இவரும் பில் கிளின்டனும் நெருக்கமா இருக்கிற வீடியோ தான் இன்னும் சர்ச்சையே கிளப்ப ஆரம்பிச்சது. இன்னொரு குற்றச்சாட்டை என்ன வைக்கப்படுதுன்னா இந்த டொனால்ட் ட்ரம்போடைய மகளான இவாங்காவுக்கு 14 வயது இருக்கும் போதே தப்பா நடந்துகிட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழ ஆரம்பிச்சது. மேற்கொண்டு அது சம்பந்தமான போட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு அப்பா மகள் மாதிரி இல்லாம அவங்க கொடுத்த போஸ் எல்லாமே மக்களிடையே இன்னும் பெரிய அதிர்ச்சியை தான் கிளப்ப ஆரம்பிச்சது. பட் 44 வயசான இவாங்கா 2021 வாஷிங்டன்ல இருந்து கிளம்பி புளோரிடால குடியேறி கணவர் குழந்தைகளோட செட்டில் ஆயிருந்திருக்காங்க. இவருக்கும் எப்ஸ்டீனுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாமா? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப்பும் ஒரு பெரிய புள்ளி தான், எப்ஸ்டீனும் ஒரு பெரிய புள்ளி தான். 2 பேரும் பயங்கரமான பார்ட்டி அனிமல்ஸ். அதனால அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிளேன்ல போறது பார்ட்டி பண்றதுன்னு செம்ம க்ளோஸா இருந்தாங்க. ட்ரம்ப் அப்போ ஒரு பேட்டியில என்ன சொன்னாருன்னா எப்ஸ்டீன் கூட இருந்தா ஜாலியா இருக்கும், அவனுக்கும் எனக்கும் பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பப்ளிக்கா ரொம்ப ஓப்பனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்திருக்காரு. அப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்த இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் அடிச்சுட்டு பிரியவும் ஆரம்பிச்சாங்க. 2004 ஒரு பெரிய வீடு வாங்குற சம்பந்தமா இந்த 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு சண்டை வெடிக்க ஆரம்பிச்சது. இதனால அவன் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு எப்ஸ்டீனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அந்த இடத்துலயே கட் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எப்ஸ்டீன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட இந்த எப்ஸ்டீன் பத்தி ட்ரம்ப் அந்த அளவுக்கு பேசவே இல்லை. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ட்ரம்ப் பேரும் அடிபடுறதுனால இதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு அவர் மேல பயங்கரமான ஒரு அட்டாக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீ அவன் கூட பார்ட்டி எல்லாம் பண்ணியே,
இல்லையே, அவன் பண்ற விஷயங்கள்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளுமே அதே தான் கேட்டாகணும். இந்த எப்ஸ்டீன் கூட ஒன்னா சேர்ந்து பார்ட்டி பண்ணிருக்கீங்க, அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பட் ஒரு கட்டத்துல அந்த சண்டெல்லாம் போட்டு பிரிஞ்சு வந்தப்ப கூட அவன் பண்ற அந்த அட்ராசிட்டியை பத்தி வெளியில சொல்லியிருந்தா கூட மக்கள் வந்து ட்ரம்ப நல்லவன்னு நம்பி இருப்பாங்க. பட் அதை எதையுமே பண்ணாம அதுல இருந்து தப்பிக்கிற மாதிரியான பதில்களை சொல்றதுனாலதான் மக்கள் ட்ரம்ப் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. இதை பத்தி ட்ரம்ப் கிட்ட கேட்டா கூட எனக்கும் அவனுக்கும் சண்டையாகி 20 வருஷம் ஆச்சு, அவன் பண்ற தப்புக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்னு சொல்லிட்டு அதுல இருந்து நழுவ பாக்குறாரே தவிர அதற்கான பதில்களை ஸ்ட்ராங்கா சொல்ல அவர் தயாராகவே இல்லை. எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இவரை எப்படியாவது பதவி விட்டு போக வைக்கணுங்கிறதுக்காக முழு மூச்சோட செயல்படுறதா ட்ரம்ப் தரப்புல இருந்து அவங்க மேல குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டது. எப்பெல்லாம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ட்ரம்போடைய தூக்கத்தை அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கெடுத்துட்டு போகுதுன்னு கூட சொல்லலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது பல இளைஞர்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இவரை மாதிரி நம்ம ஆகணும், இவரை மாதிரி நல்ல பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள்லாம் ரோல் மாடலா எடுத்த பில் கேட்ஸ். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோடைய ஓனரான இந்த பில் கேட்ஸ் எப்ஸ்டீன் கூட பல முறை சந்திப்புல ஈடுபட்டிருக்காரு. இதுக்காக அவர் பின்னாட்கள்ல வருத்தம் கூட தெரிவிச்சிருந்திருக்காரு. முக்கியமா இவருடைய விவாகரத்து ஏற்படுவதற்கு இந்த மீட்டிங் இன்னும் ஒரு பெரிய ரீசனா இருந்துச்சுன்னு கூட சொல்லப்படுது. இப்ப இருக்கிற நிறைய இளைஞர்கள் இவர மாதிரி பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு தான் வாழ்க்கையில உழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவரு பின்னாடியும் ஒரு கருப்பு பக்கம் இருக்குங்கிறது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலியமா வெளிவந்துகிட்டு தான் இருக்கு. பட் இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பில் கேட்ஸ் கிட்ட கேள்விகள் கேட்டாலும் அது எல்லாத்துக்குமே அவர் மறுப்பு தான் தெரிவிச்சுக்கிட்டு வராரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ரிலீஸ் ஆன இந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போது இவரை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கொஸ்டினே பார்க்குற நமக்கே ஒரு நிமிஷம் ஏற்படுத்துதான். அடுத்ததா ஜீன் லூக் ப்ரூனல், ஒரு மாடலிங் ஏஜென்டான இவன் நிறைய பொண்ணுங்க கிட்ட உனக்கு மாடலிங்ல நிறைய சான்ஸ் வாங்கி தரான் அப்படின்னு ஏமாத்தி இந்த எப்ஸ்டீன் கிட்ட கூப்பிட்டு வர்றது தான் இவனுடைய பிரதான வேலையா இருந்திருக்கு. எப்படி கிளின்ஸ்லைன் வந்து ஒரு வேலையை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அதே மாதிரி தான் இவனுமே பேஷனோட இருக்கிற அந்த அப்பாவி பெண்களை ஏமாத்தி இந்த எப்ஸ்டீனுக்கு இரையாக்கி இருந்திருக்கான். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இவன் MC2 அப்படின்னு ஒரு மாடலிங் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். இவங்கிட்ட மாடல் ஆகணும்னு கனவோட வர பொண்ணுங்களை குறிப்பா அதுவும் யூரோப்ல இருக்கிற ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களை தான் இவன் டார்கெட்டே பண்ணுவான். எப்ஸ்டீனுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணுங்களை மாடலிங்ல வாய்ப்பு தரேன்னு சொல்லி தான் அவன் அவங்க கிட்ட வந்து மாட்டியே விட்டு இருந்திருக்கான். பாதிக்கப்பட்ட பல பொண்ணுங்க ப்ரூனல் தான் எங்களை ஏமாத்தி எப்ஸ்டீன் கிட்ட விட்டுட்டான், அவனும் எங்களை சித்திரவதை பண்ணா அப்படின்னு கோர்ட்லயே சாட்சி சொல்லியிருந்திருக்காங்க. இதனால 2020 பிரான்ஸ் போலீஸ் வந்து இவனை ஒரு ஏர்போர்ட்ல கைது பண்ணியிருந்திருக்காங்க. விசாரணை நடந்துகிட்டு இருந்தப்போ 2022 எப்ஸ்டீன் எப்படி இறந்து போனானோ அதே மாதிரி பாரிஸ்ல இருக்கிற ஜெயில்ல இந்த ப்ரூனலும் இறந்து போயிட்டான். இப்போ எப்ஸ்டீன் மாதிரி இவனும் இறந்து போயிட்டதுனால இவனுக்கு தெரிஞ்ச அந்த விஐபிகளுடைய பெயர்கள் எதுவுமே வெளியில வராம போயிடுமா அப்படின்ற ஒரு பயம் மக்களுக்கு இவனுடைய இறப்புக்கு பிறகு ஒரு கொஸ்டின் எழ ஆரம்பிச்சது. இவனை தவிர நிறைய ஹாலிவுட் ஆக்டர் சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. முக்கியமா ஃபேமஸ் சயின்டிஸ்டான ஸ்டீவன் ஹாக்கிங் இதுல சம்மந்தப்பட்டிருக்காருன்னு எப்ஸ்டீன் ஃபைல்ஸோடைய போட்டோஸ் மூலியமா நமக்கு தெரிய வருது. ஏன் நம்முடைய பாரத பிரதமரான நரேந்திர மோடியோடைய பெயரு கூட ரீசெண்டா அடிபட்டுச்சு. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி அலசி ஆராயும் போது என்ன தெரிய வருதுன்னா, அமெரிக்கா ரிலீஸ் பண்ண அந்த 30 லட்சம் இருக்கிற எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஒரு இடத்துல மட்டும் நரேந்திர மோடியோடைய பெயர் வந்து அடிபட்டிருக்கு. இது வந்து அசம்பிளில ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணுச்சு. எப்ஸ்டீன் ஒரு ஆளுக்கு அனுப்பின மெயில்ல பிரதமர் மோடி அவனுடைய அட்வைஸை கேட்டுதான் 2017 இஸ்ரேலுக்கு போனாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியானுச்சு. பட் அடுத்த நாளே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு கிரிமினல் ஆளுடைய வீணான ஒரு கற்பனை. நம்முடைய பாரத பிரதமர் 2017 இஸ்ரேலுக்கு போனது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம், அதுல எப்ஸ்டீனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு திட்டவட்டமா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. பட் மத்தபடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல கம்ப்ளீட்டா ஆராய்ஞ்சு பார்த்தா திரு நரேந்திர மோடி அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற போட்டோஸோ அவர் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அந்த ஃபைல்ஸ்ல இடம்பெறவே இல்லை. அடுத்ததா மைக்கேல் ஜாக்சன், ஃபேமஸ் பாப் சிங்கரான இந்த மைக்கேல் ஜாக்சனுடைய போட்டோஸும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே பயங்கர ஷாக். இதுல மைக்கேல் ஜாக்சனும் சம்பந்தப்பட்டிருக்காரா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு சந்தேகத்தையும் அவங்க எல்லாருக்குமே கிளப்ப ஆரம்பிச்சது. பட் என்ன ஏது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மைக்கேல் ஜாக்சன் ஒரு முறை எப்ஸ்டீனுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. அங்க இருந்த பொண்ணுங்களுக்கு இவர் ஆட்டோகிராஃப் மட்டும் தான் போட்டு கொடுத்திருக்காரு. அதே சமயம் 2024 வெளியான கோர்ட் டாக்குமெண்ட்ல கூட எப்ஸ்டீன் வீட்டுல வேலை பார்த்த ஜோனாஸ் கோபர்க்
அப்படின்ற ஒரு பொண்ணு என்ன சாட்சி சொல்லியிருக்காங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் அந்த பாம் பீச் வீட்டுக்கு வந்ததெல்லாம் உண்மைதான், அங்க இருக்கிற ஆட்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரே தவிர மற்றபடி யாருக்கிட்டையும் தப்பால நடந்துக்கல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதனால இந்த மைக்கேல் ஜாக்சனுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சதும் பெருமூச்சியை விட ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு மைக்கேல் ஜாக்சன் இந்த எப்ஸ்டீனுடைய இந்த பாம் பீச் ஹவுஸுக்கு மட்டும்தான் போயிருக்காரே தவிர அவன் அவ்வளோ கொடூரங்கள் நடத்தின அந்த லிட்டில் ஜேம்ஸ் ஐலாண்டுக்கு போன மாதிரியான எந்த தடயங்களும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இல்ல. ஆனா அவருடைய மரணத்துக்கும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி சில தியரிஸ்லாம் சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்ஸ்டீனுடைய தீவுலையும் அவனுடைய பாம் பீச் வீட்லையும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சதுனால மைக்கேல் ஜாக்சனால எப்ஸ்டீனை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை வரும்னு பயந்து தான் இவரை பிளான் பண்ணி கொன்னுட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவுது. அதை ப்ரூவ் பண்ற விதமா மைக்கேல் ஜாக்சன் பேசின ஒரு கால் ரெக்கார்டிங் கூட ஒன்று வைரல் ஆனிச்சு. அதுல என்னை யாரோ கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அது யாருன்னு சொல்லவே இல்லை. நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த கூடாதுன்னு தான் இவரை கொன்னுட்டாங்களோ அப்படின்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா பிரின்சஸ் டயானா. பிரின்சஸ் டயானாவுக்கு இவங்களுடைய தப்பான நெட்வொர்க் பத்தி தெரிஞ்சதுனால தான் அவங்கள வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா டயானா இறந்து போனது 1997. இந்த எப்ஸ்டீன் அவனுடைய வேலைகளை சேட்டைகளை பண்ண ஆரம்பிச்சது இயர் 2000க்கு மேலே தான். இதனால கண்டிப்பா டயானாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. டயானா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல சம்பந்தப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனாலுமே சில கான்ஸ்பிரசி தியரியா என்ன சொல்லப்படுதுன்னா, டொனால்ட் ட்ரம்புக்கும் இவனுக்கும் டயானாவை அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததாகவும் அதனால அவங்களுடைய வீட்டுக்கும் அவனுடைய தீவுக்கும் சந்திக்க வரும்படி பலமுறை தூது விட்டதாகவும் சொல்லப்படுது. பட் டயானா அந்த நேரத்தில் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஸோ இது உண்மைனா டயானா பண்ணது ஒரு நல்ல காரியம் தான். ஏன்னா அவங்க மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை மரியாதை எல்லாமே இவனுங்களால அது எல்லாமே சதஞ்சு போயிருந்திருக்கும். அடுத்ததா எலான் மஸ்க். இன்னைக்கு உலகத்தோடைய நம்பர் 1 பணக்காரர்னா அது இந்த எலான் மஸ்க் தான். எலான் மஸ்கோடைய மெயில்ஸ்லாம் இதுல நிறைய சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் அவர் மேல பெரிய அதிருப்தியில தான் இருக்காங்க. எலான் மஸ்க் தன்னை சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி வெளியில காட்டிக்கிட்டாலும் எப்ஸ்டீன் விஷயத்துல அவர் மாட்டிக்கிட்டது அவருக்கு விழுந்த ஒரு பெரிய செக்மேட் தான். எப்ஸ்டீன் தீவுக்குள்ள போறதுங்கிறது ஒரு சாதாரண பிக்னிக் மாதிரி யாரு வேணாலும் போற மாதிரி கிடையாது. அங்க போறவங்களுக்கு கண்டிப்பா அங்க நடக்கிற அசிங்கங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு முறை எப்ஸ்டீன் எலான் மஸ்க கூப்பிட்டப்போ, என்னுடைய மனைவியை நான் கூப்பிட்டு வரேன், உன்னுடைய தீவுல என்னைக்கு வைல்டு பார்ட்டி நடக்க போகுது அப்படின்ற கேட்ட கொஸ்டின் தான் மக்கள் கிட்ட இன்னும் ஒரு பெரிய சந்தேகத்தை எலான் மஸ்க் மேல கிளப்ப ஆரம்பிச்சது. அந்த வைல்டு பார்ட்டிங்கிற பேர்ல நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை பத்தி அவர் வெளியில எதையுமே சொல்லாம ஒரு நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகமும் கோபமும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அவர் மேல எழ ஆரம்பிச்சது. பட் எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகம் என்னன்னா, மஸ்க் மாதிரியான ஒரு டெக் பில்லியனர்கள் எதனால அங்க போனாங்க, அதுவும் வெறும் பார்ட்டிக்காகலாம் அங்க போயிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட எழுது. அந்த தீவுல இருந்த அந்த விசித்திரமான கட்டிடத்துக்குள்ள தரைக்கு அடியில மிகப்பெரிய நெட்வொர்க் இருந்ததா சொல்லப்படுது. அங்க பல மர்மமான சடங்குகள்லாம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. எலான் மஸ்க் மாதிரியான ஆட்களுக்கும் அது ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி தான். அதோட மட்டும் இல்லாம இந்த எப்ஸ்டீனுக்கு டிரான்ஸ் ஹியூமனிசம் அப்படின்ற ஒரு புதுவிதமான இனத்தை உருவாக்கணும்னு ஒரு விசித்திரமான ஆசை இருந்ததுனால அந்த தீவுக்கு வந்த சயின்டிஸ்டுகளையும் மஸ்க் மாதிரியான டெக் ஆட்களையும் வச்சு அவன் ஒரு திட்டம் போட்டதாகவுமே சொல்லப்படுது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பண உதவி செய்யறன்னு என்னதான் மஸ்க் இன்னைக்கு நல்லவன் வேஷம் போட்டு சொன்னாலும் அது எல்லாமே தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அவர் பண்றாரு அப்படின்ற ஒரு சந்தேகமும் மக்கள் கிட்ட இப்ப நிலவ ஆரம்பிச்சுட்டு. இதை தவிர நிறைய அரபு நாட்டுகளை சேர்ந்த விஐபிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கலாம் சொல்லப்படுது. இவ்வளோ கொடூரங்களும் இவ்வளோ அட்ராசிட்டியும் இவ்வளோ அட்டூழியங்களும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலியமா மக்கள் எல்லாருக்கும் தெரிய வர ஆரம்பிச்சிட்டு. பட் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்களுமே ஒயிட் ஃபீமேல் தான், அதாவது வெள்ளக்கார பெண்மணிகள் தான். பாதிக்கப்பட்ட பெண்கள்ல ஒருத்தர் கூட பிளாக் பீப்புளா இல்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்த்ததுல இந்த எப்ஸ்டீன் ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிளாக் பீப்புளை பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும், எனக்கு பிளாக் பொண்ணுங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்டாவே சொல்லியிருந்திருக்கான். ஸோ இவனுடைய இந்த ரேசிசத்தினால கருப்பின பெண்கள் யாருமே இதுல பாதிக்கப்படல. இன்னொரு பக்கம் நம்ம இவ்வளவு நாள் சர்வாதிகாரின்னு சொன்ன ரஷ்யாவுடைய அதிபர், வடகொரிய அதிபர் எல்லாரும் அவங்களுடைய கட்டுப்பாடுகள்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்ததுனால எப்ஸ்டீன் மாதிரியான ஆட்களால அவங்க கிட்ட நெருங்கவே முடியல. அவங்களும் இவனுடைய வலையில போய் மாட்டிக்கவும் இல்லை. இதனால சோசியல் மீடியால புடினையும் கிம்ஜானையும் மக்கள் அனைவரும் பாராட்டிக்கிட்டு தான் வராங்க. இதை தவிர அதிர்ச்சி ஊட்டுற விதமா அந்த தீவுல
வீட்டில் நடந்த சில கொடூரமான விஷயங்கள்லாம் என்னென்னா, இந்த எப்ஸ்டீன் தனக்குன்னு ஒரு இனத்தை உருவாக்கணும், அதாவது இவனுடைய ஸ்பெர்மை பயன்படுத்தி ஒரு மனித இனத்தையே உருவாக்கணும்னு நினைச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா அங்க நடந்த சில பார்ட்டிகள்ல மனித கறிலாம் பரிமாறப்பட்டதா சொல்லுது. பட் அந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் ஏஜ் ரிவர்ஸ் பண்றதுக்காக சின்ன சின்ன குழந்தைகளுடைய முகத்துல இருக்கிற தோள்களை வெட்டி பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் அந்த குழந்தைகள் வளர்ந்ததுக்கு பிறகு அவங்களையுமே இவனுங்களுக்கு தேவையான அந்த இச்சைகளுக்கு பயன்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இது நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமே நமக்கு எழதான் செய்யுது. பட் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால ஏஐயை பயன்படுத்தி ரொம்ப கொடூரமா சடங்கு முறையெல்லாம் நடந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருது. அதுவுமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ உண்மையாவே அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற எப்ஸ்டீன் ஃபைல்ஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜேமெயில் அப்படின்னு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணா வரும். இதை தவிர யூஎஸ் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலேட்டடான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எப்ஸ்டீனுக்கு மூளையா இருந்த கிஸ்லின் எப்ஸ்டீன் மாட்டிக்கிட்டதுக்கு பிறகு எங்கேயோ தப்பிச்சு ஓடி இருந்திருக்கா. பட் அவளுக்கு இந்த எப்ஸ்டீன் அளவுக்குலாம் பவர் இல்லாததுனால 2020 FBI அவளை கைது பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. அவளுக்கு 20 ஆண்டு காலம் சிறை தண்டனை தற்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நியூயார்க் ஜெயில தான் தற்போதைக்கு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கா. 2026 இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாமே வெளியானதுக்கு அப்புறம் இனிமேல் எந்த ஒரு எலைட் குரூப்புக்கும் ஈஸியா தப்பிச்சிட முடியாதுங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. எப்ஸ்டீன் கேஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு பாடமா தான் வந்து நிக்குது. எப்ஸ்டீன் செத்துட்டான், அவனுடைய தீவும் அழிஞ்சிருச்சு. ஆனா அவனுக்காக அவன் சேர்த்து வச்ச அந்த ஆதாரங்களே அவனையே அழிக்கும் அப்படிங்கிறத அவன் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். அந்த ஆதாரங்கள் மூலியமா அந்த தீவுக்குள்ள போன எல்லா பெரிய மனுஷங்களும் இப்ப மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு அவமானப்பட்டு தான் நிக்கிறாங்க. இதுதான் இந்த வழக்கோட நிதர்சனமான உண்மை. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பத்தியும் கிஸ்லின் பத்தியும் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியே இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க நான் யாரை பத்தியாவது பேச மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இவ்வளவு கொடூரமான ராட்சசர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. நம்ம நல்லவன்னு தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் மறைமுகமா இப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுனது தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஸோ அதனால எவன் ஒருத்தன் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறானோ அவனை என்னைக்குமே நம்பாதீங்க. எல்லாத்தையுமே ஒரே கண்ணோட்டத்துல பார்க்காம வெவ்வேறு கண்ணோட்டத்துல பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எந்த பொண்ணுங்களும் பாதிக்கப்படாம இருக்கணும்னா அவங்களுடைய பிள்ளைகள் கிட்ட அடுத்தடுத்த ஜெனரேஷன் கிட்ட அவங்க பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு தான் போறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கு அவங்களுடைய நம்பிக்கையை முழுவதுமா வாங்கி அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்ற ஆக்டிவிட்டியை அவங்களுடைய வாய் மூலியமா உண்மையாவே வர வச்சு தெரிஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நாளை பின்ன இந்த மாதிரி எந்த குழந்தைகளும் பாதிக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழிவகையை நாமளே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆகும். நீங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தியும் இந்த எப்ஸ்டீனுடைய அட்ராசிட்டியும் அட்டூழியங்கள் பத்தியும் இந்த கிஸ்லின் பண்ண இந்த கொடூரத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.